நீங்க நான்வெஜ் சாப்பிடுறீங்கன்னா உடனே ஸ்டாப் பண்றீங்க. கீலன்-பார் சிண்ட்ரோம்ன்ற ஒரு டிசார்டர். ஏய் கடைசில நான்வெஜ்ல கை வச்சிட்டீங்களேடா. இதுக்கு ரீசன் அண்டர் குக்டு சிக்கன், ரா வெஜிடபிள்ஸ் அண்ட் ஈவன் வாட்டர் அண்ட் மில்க்னு கூட சொல்றாங்க. ஓகே, குலியன்-பரி சிண்ட்ரோம் வரதுக்கு ஏன் நம்ம நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்கன்னா, அண்டர் குக்டு நான்வெஜ் இருக்குல்ல, சரியா சமைக்காத நான்வெஜ், எஸ்பெஷலி சிக்கன்ல கேம்பைலோபாக்டர் ஜெஜுனைன்னு ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்கலாங்க. இந்த இன்ஃபெக்ஷன் ஜிபிஎஸ்க்கு ஒரு ரொம்ப காமனான காஸ்ன்றதுனால தான் நான்வெஜ் சாப்பிடாதீங்க. ஆனா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இது சரியா சமைக்காத நான்வெஜ்ல தான் பரவும். அதனால நீங்க சிக்கனை வீட்ல 165 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கோ இல்ல 74 டிகிரி சென்டிகிரேடுக்கு நல்லா சமைச்சீங்கன்னு வைங்க, கேம்பைலோபாக்டர் ஜெஜுனை வந்து செத்து போயிடும். அந்த சிக்கன் வந்து சேஃப். சோ இதுல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, வெளியில எங்க சரியா சமைக்க மாட்டாங்கன்னு உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இல்லையோ அங்க சாப்பிடுறது அவாய்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் டெய்லி கொடுக்குறவங்க டாக்டருக்கு ஒரு ஃபாலோ தட்டிருங்க. ஆனா இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க சிக்கனை நல்லா குக் பண்ணி சமைச்சாலும் அந்த ரா சிக்கனை ப்ரிப்பேர் பண்ணும்போது யூஸ் பண்ற கத்தியோ யுட்டென்சில்ஸ்ல மத்த சாப்பாடு மிக்ஸ் ஆகாம பாத்துக்கோங்க. அண்ட் இதை தவிர வாட்டரும் நல்லா பாயில் பண்ணி கிளீன் வாட்டரா குடிங்க. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் போட்டுட்டு, நான்வெஜ் சாப்பிடுறாங்களா உங்க ஃப்ரெண்ட்ஸ், அவங்களுக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.